முன்னொரு காலத்திலே ஒரு சின்னஞ்சிறிய ஒரு நகரிலே அழகிய குளம் ஒன்று இருந்தது. அது இந்த சமூகத்தின் இதயமாக இருந்தது. குழந்தைகள் விளையாடுவதற்கும் குடும்பங்கள் கூடுவதற்குமான ஓரிடம். ஆனால் காலப்போக்கில் என்னாகிவிட்டது நம் குளத்திற்கு? இதோ பாரு புகழ்மாறா, தண்ணீர் மிகவும் அழுக்காகி இருக்கிறது. குப்பைகள் குவிந்து உள்ளன. நம்ம குளத்துக்கு என்னதான் ஆச்சு? இது ரொம்ப பயங்கரமானது. மக்கள் குப்பைகளை தண்ணீரில் வீசுகின்றனர். மைக்ரோ பிளாஸ்டிக் எனப்படும் சிறிய பிளாஸ்டிக் தண்ணீரில் கலக்குது. அதனால் தண்ணீரில் கலப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இது மீன்களுக்கும் தாவரங்களுக்கும், ஏன் உங்களுக்கும் எங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும். நான் பல ஆண்டுகளாக இங்கு வசிக்கிறேன். குளம் இவ்வளவு மோசமாக அந்த குளத்துல பிளாஸ்டிக் எல்லாம் கொட்டிக்கிட்டு மீன் சாப்பிடுது, மற்ற தாவரம் சாப்பிடுது, அதை இவங்க சாப்பிடுறாரு. அந்த பிளாஸ்டிக் எங்க போயிடுச்சு? இவருக்குள்ளே இருக்குது பிளாஸ்டிக். குளம் இவ்வளவு மோசமாக இருந்து நான் பார்த்ததில்லை. தண்ணீர் துர்நாற்றம் வீசுகிறது. யாரும் இங்கு வருவதில்லை. நாம் என்ன செய்ய முடியும்? இதனை நாங்கள் தொடர விட மாட்டோம். குளத்தை சுத்தம் செய்ய ஒரு வழியை கண்டுபிடிப்போம். கவி அரசும் புகழ்மாறனும் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தனர். அவர்கள் உள்ளூர் சுற்றுச்சூழல் விஞ்ஞானி சாந்தகுமாரை உதவிக்கு அணுகினர். ஒரு குளத்தை சுத்தம் செய்வது ஒரு பெரிய பணி, ஆனால் சாத்தியமற்றதல்ல. முதலில் தண்ணீரை சோதிக்க வேண்டும். பின்னர் அதை சுத்தம் செய்ய பயோஃபில்ட்ரேஷன் மற்றும் பயோரேடியேஷன் போன்ற இயற்கை முறைகளை பயன்படுத்தலாம். பயோவா? அப்படி என்றால் என்ன? ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதே. பயோஃபில்ட்ரேஷன் என்பது தாவரங்களுக்கு பயன்படுத்துவதற்கு, மேலும் பயோரேடியேஷன் என்பது மாசுபடுத்துதலை குறைப்பதற்கும் நல்ல பாக்டீரியாக்களை பயன்படுத்துவதற்கான வழிகளை நாம் காணலாம். ஆச்சரியமாக இருக்கிறது. தண்ணீரை சோதிப்பதன் மூலம் தொடங்குவோம். இந்த முறை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை காண ஒரு சிறிய மாதிரியை உருவாக்குவோம். கவி அரசும் புகழ்மாறனும் மற்றும் சாந்தகுமார் ஆகியோர் பரிசோதனை செய்ய முடிவெடுத்தனர். பாண்டிக்கு தண்ணி கொடுத்த ஊர் யாரு? பாண்டிக்கு தண்ணி கொடுத்த ஊர். தண்ணி இல்ல. ஏன் இல்ல? அத பாக்குறது நாங்க போயிருந்தோம். அங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. பசங்க டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டாங்க. தண்ணி இல்லாதனால நாங்க காமராஜர் தெருவான மண்ணங்கோலன்னு ஒரு குளம் இருந்துச்சு. அங்க தண்ணி இல்ல, ஒரே குப்பை அதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. கொஞ்சமா நாங்க தண்ணி அங்க இருந்து எடுத்துருவாங்க. அந்த தண்ணி எடுத்துட்டு வந்தா pH லெவல் TDS லெவல் ரொம்ப கம்மியா இருந்தது. அது pH லெவல்னா அந்த pH பேப்பர் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அந்த pH பேப்பர்னா அசிடிட்டி, பெசிடிட்டி, நியூட்ரல், இந்த மூணையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். TDS மிஷினை வச்சு நம்ம TDS நம்பர் கண்டுபிடிக்க முடியும். 50ல இருந்து 300 கிட்ட இருந்ததுன்னா அந்த தண்ணி நம்ம குடிக்க முடியாது. அதை நாங்க நோட் பண்ணியாச்சு. அதை சரி பண்றதுக்காக இந்த கல்வாழை இருக்குல்ல, கல்வாழை முடியாதாங்க தண்ணி வேணா ஃபில்டர் பண்ணலாம். இதை நாங்க தண்ணியை ஃபில்டர் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்தோம். இதை ஒரு நாள் இல்ல 2 நாள் கிட்ட அதை நம்ம தண்ணியில போட்டு வைக்கும் போது இது தண்ணியை ஃபில்டர் ஆகி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம pH லெவல் பழைய நிலைமைக்கு வந்துடும்.
டிஎஸ்லயும் பழைய நிலைமைக்கு அந்த நம்பருக்குள்ள வந்து நம்ம தண்ணி குடிக்கணும். அவனும் சொல்லுப்பா, எனக்கு தெரியும். தண்ணி குடிக்கிற அளவுக்கு நம்ம வந்துடும். அதே மாதிரிதாங்க இதுவும். தெரியுமா தேற்றாங்கோட்டை, காது நீட்டு. தேற்றாங்கோட்டை. அந்த தேற்றாங்கோட்டையை வச்சு ஃபில்டர் பண்றதா இப்ப பார்க்க போறோம். ஃபில்டர் பண்ண முன்னாடி இதான் வந்து pH பார்ப்போம். இதை வச்சுதான் வந்து தண்ணியோட pH வந்து பார்க்கலாம். இத தண்ணியில டிப் பண்ணா கலர் மாறும். இந்த கலர் வச்சு கலர் மாறுதுன்னு வச்சுக்கிட்டு அது ஆசிடா இருக்குதா ரொம்ப சால்ட்டா இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து 6.5க்கு கீழே இருந்தாலும் 8.5க்கு மேல இருந்தாலும் இந்த தண்ணி குடி கூட கெட்டு போகும். குடிக்கூடாது. இது வந்து டிடிஎஸ் மீட்டர். இந்த டிடிஎஸ் மீட்டர்ல வந்து 50 கீழேயோ இல்லைன்னா 300க்கு மேலேயோ இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது. நாங்க பார்த்த குளத்துல வந்து ரெண்டுமே அதிகமா இருந்துச்சு. அதனால நாங்க அந்த தேற்றங்கொட்டையை பயன்படுத்தி அது சுத்தம் செஞ்சோம். அது வந்து நல்லாவே சுத்தமாச்சு. தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு வந்து ஒரு வெற்றிவேல் இலைய ஏற்றணும். அதை வந்து தண்ணியில அழுக்கான தண்ணியில போட்டா 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துல சுத்தமாயிருக்கும். சுத்தமாகறதுக்கு முன்னாடி அது பிஹெச்சும் டிடிஎஸ் வச்சும் எடுத்து வச்சுக்கணும். அது ரொம்ப டேஞ்சரா இருக்கும். அது சுத்தமானதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அந்த தண்ணி. ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும். அதுல வந்து நம்ம சாம்பிளுக்கு வச்சிருந்த வாட்டர் எடுத்து வந்து வினிகர்ல வந்து சேர்க்கணும். வினிகர்ல வந்து நம்ம சேர்க்கணும். அந்த வினிகர்ல வந்து அந்த பபிள்ஸா இருந்துச்சுன்னா அது கெட்ட தண்ணி. இதே அந்த பபிள்ஸும் வரலாம், அது நல்ல தண்ணி. ஒரு பாட்டில் எடுத்துங்க. அதுல வந்து நம்ம ரிசர்ச் பண்ற தண்ணி அது ஊத்திட்டு சோப்பு தண்ணி கொஞ்சம் கலந்துட்டு நல்லா மூடிட்டு ஷேக் பண்ணீங்கன்னா வந்து அது நுரம் வந்துச்சுன்னா நல்ல தண்ணி, நுரம் வரலாம் ஹார்ட் வாட்டர். கெட்ட தண்ணியா நல்ல தண்ணியா கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊற்றிக்கணும். பிரைட்டா இருந்தா நல்ல தண்ணி, லைட் வச்சு பார்க்கணும். பிரைட் இல்லைன்னா கெட்ட தண்ணி. தண்ணியை வந்து நம்ம சீக்கிரமா ஃபில்டர் பண்றதுக்கான இந்த வழியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதோ இருக்குல்ல, இதான் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல வந்து 4 லேயர் இருக்கும். இந்த லேயர்ல வந்து கூழாங்கல், அப்புறம் வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ற அந்த சிப்ஸ் ஜெல்லி, அப்புறம் கீழே வந்து அந்த கறி, அடுப்பு கறி இருக்குல்ல அதை போட்டுடணும். அப்புறம் கீழே வந்து தேற்றங்காய் கொட்டை இதெல்லாம் போட்டுட்டு மேல வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது ஒவ்வொரு லேயரும் அந்த தண்ணி வந்து கடந்து வரும்போது ஃபில்டர் ஆகி வருது. அப்படியே இது அந்த டேப்பை திறந்தோம்னா தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி நமக்கு வந்துருக்கும். கவியரசும் புகழ்மாறனும் தங்கள் கண்டுபிடிப்புகளை சமூகத்துடன் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தனர். வருகைக்கு அனைவருக்கும் நன்றி. செடிகள் மற்றும் பயன்படுத்தி ஒரு குளத்தை சுத்தம் செய்யும் பணியில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். இதில் நாங்கள் சிறந்த முடிவுகளை கண்டோம். அது அளவிட உங்கள் உதயம் தேவை. குளத்தில் இருந்து குப்பைகளை அகற்றவும், அதிக நீர் சுத்திகரிப்பு ஆலைகளை நடவு செய்யவும், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் எங்களுக்கு தன்னாளர்கள் தேவை. நான் உள்ளேன். இந்த குளம் எங்கள் பாரம்பரியத்தின் ஓர் பகுதியாகும். அதை இறக்கவிட முடியாது. அதை காப்பாற்ற ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஆகாய தாமரை நடவு செய்ய நான் உதவுகிறேன். அடுத்த வார கடைசியில் ஒரு துப்புரவு இயக்கத்தை ஏற்பாடு செய்கிறேன். உள்ளூர் பள்ளிகளுடன் பேசி குழந்தைகளை ஈடுபடுத்துவேன். நாம் ஒன்றாக சேர்ந்து நன்னீர் பாதுகாவலராக இருப்போம். சாந்தா